ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குட்டீஸ், நீங்கள் மதர்ஸ் டேக்கு கிஃப்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். அதுக்கு நான் வேஸ்ட் சீடி எடுத்து வச்சுருக்கேன். இது கூட வந்துட்டு ஒரு அட்டையும் எடுத்து வச்சுருக்கேன். அட்டை இல்லைன்னா நம்ம கார்ட்போர்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சீடிக்கு ஏற்ற மாதிரி ரவுண்ட் பண்ணி அதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி ஷேப்பாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதோட பேக் சைடு வந்துட்டு ஒயிட் கலரில் தான் இருக்குது. அதனால வந்துட்டு நான் பேர்ல் ப்ளூ கலரில் வந்துட்டு பெயிண்ட் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் வந்து கார்ட்போர்டில் பண்ணுற மாதிரி இருந்தால் ஃபஸ்ட்டு ஒயிட் கலர் பெயிண்ட் பண்ணி அதுக்கப்புறம் உங்களோட ஃபேவரட்டான கலர் வந்து பெயிண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்துட்டு பெயிண்ட் பண்ணி மேலே வந்துட்டு மதரும் 2 சன்னும் இருக்க மாதிரி நான் ட்ரா பண்ணியிருக்கேன். இப்போ ஃபெவிக்ரில் மோல்டிட்டு இருந்தால் அதை வந்துட்டு சமமாக வந்துட்டு ஒயிட் கலர் வர வரைக்கும் ரெசினும் ஹார்டரும் வந்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். பவுடரோடு நம்ம மிக்ஸ் பண்ணால் தான் கையில் வந்துட்டு ஒட்டாது. இப்போ நான் வந்து ஃபேஸுக்கு ஏற்ற மாதிரி குட்டியாக பால் பண்ணி நான் வந்துட்டு கம் அப்ளை பண்ணி ஒட்டிக்க போகிறேன். மதருக்கும் அப்புறம் 2 சன்னுக்கும் வந்துட்டு ஃபேஸ்க்கு மட்டும் நான் ஒட்டிக்க போகிறேன். இப்போ வந்து மதரோட கொண்டைக்கு வந்துட்டு குட்டியாக ஒரு பால் வந்து இந்த மாதிரி வந்து ஒட்டிக்கோங்க. க்ளே இருந்துச்சுன்னா அது வேஸ்ட்டாக தான் போகும். அதை நான் வந்துட்டு கார்னர் ஃபுல்லாக வந்துட்டு குட்டி குட்டியாக பால் அப்ளை பண்ணி இந்த மாதிரி வந்து ஒட்டிக்க போகிறேன். எக்ஸ்ட்ரா க்ளே இருந்தால் இந்த மாதிரி பண்ணுங்கள். ஏன்னா வந்துட்டு ஓரம் ஃபுல்லாக வந்துட்டு நமக்கு ஸ்பேஸ் நிறையாவே இருக்குது. இன்னும் வந்துட்டு எக்ஸ்ட்ரா க்ளே இருக்கனால நான் வந்து கைக்கு வந்து ஒட்டிக்க போகிறேன். மதரோட கைக்கு வந்து ஒட்டிக்கோங்க. இப்போ ஒட்டியாச்சா? இன்னும் வந்துட்டு கொஞ்சோண்டு க்ளே வந்து இருந்தனால நான் வந்து ஹார்ட் ஷேப்புக்கு சைடில் ஒட்டிக்கிட்டேன். உங்கள்கிட்ட எக்ஸ்ட்ரா க்ளே இருந்துச்சுன்னா உங்களோட ஐடியாவுக்கு ஏற்ற மாதிரி ஒட்டிக்கோங்க. இப்போ இதை வந்துட்டு நம்ம சீடியோட கம் போட்டு அட்டாச் பண்ணிக்க போகிறோம். சீடியோட நம்ம வந்துட்டு அட்டையை வந்து அட்டாச் பண்ணியாச்சு. இந்த மாதிரி நல்லா அட்டாச் பண்ணதுக்கப்புறம் க்ளே காயறதுக்கு 1 ஹவர் எடுக்கும். 1 ஹவர் கழித்து நான் பிளாக் கலர் வந்து பெயிண்ட் எடுத்திருக்கேன். இது வந்து மதரோட ஹேருக்கும் அப்புறம் 2 பசங்க நம்ம வந்து வரைஞ்சிருக்கோம்ல அவங்களோட ஹேருக்கும் வந்துட்டு நம்ம பிளாக் கலர் பெயிண்ட் யூஸ் பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி நான் பெயிண்ட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து நான் ரெட் கலர் வந்து ஹார்ட்டுக்கு வந்து எடுத்திருக்கேன். அடுத்து ஸ்கின் கலர் இருந்தால் ஸ்கின் கலர் யூஸ் பண்ணிக்கோங்க ஃபேஸ்க்கு. இல்லை அப்படின்னா எப்படி விட்டால் கூட வந்துட்டு அழகாக தான் இருக்கும். நான் ஸ்கின் கலர் இருந்தனால நான் உங்களுக்கு எடுத்து காமிச்சிருக்கேன். கழுத்துக்கு இந்த மாதிரி வந்து ஸ்கின் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வயலட் கலர் வந்து ஒரு பையனுக்கும் க்ரீன் கலர் இன்னொரு பையனுக்கும் நான் வந்துட்டு எடுத்திருக்கேன். இப்போ எல்லோ கலர் வந்துட்டு மதருக்கு நான் வந்துட்டு அடிக்க போகிறேன். இது கொஞ்சம் டார்க்காக இருக்கனால நான் வந்துட்டு எல்லோ கலர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் எந்த கலர் வேணாலும் வந்து எடுத்துக்கலாம். நான் வந்து எடுத்து காட்டுறதுக்காக வந்து எல்லோ கலர் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி தான் வரையணுமான்னு கூட இல்லை, உங்களோட ஐடியாவுக்கு ஏற்ற மாதிரி கூட நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். நான் ஈஸியாக வந்துட்டு இன்றைக்கி மதர்ஸ் டே கிஃப்ட் எப்படி பண்ணுறது அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் வந்துட்டு எடுத்திருக்கேன். வேஸ்ட் சீடி வந்துட்டு எல்லார் வீட்லேயும் நிறையா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட மதர்ஸ்க்கு வந்துட்டு செஞ்சு கொடுங்க இந்த மாதிரி. இப்போ நான் வந்துட்டு எல்லோ கலர் வந்துட்டு கேப் இல்லாமல் வந்துட்டு பெயிண்ட் பண்ணிக்க போகிறேன். எதுலேயுமே வந்துட்டு டச் ஆகிற அளவுக்கு இந்த மாதிரி எல்லோ கலர் பெயிண்ட் பண்ணிக்கோங்க. இதில் இருக்க சீடியை வச்சு இன்றைக்கி நம்ம ஈஸியாக வந்துட்டு கிஃப்ட் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு ஐடியா தான் இன்றைக்கி நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பெயிண்ட் பண்ணுறப்ப கொஞ்சம் பொறுமையாகவே பெயிண்ட் பண்ணதுக்கு நம்ம பிளாக் கலரில் வந்துட்டு அவுட்லைன் கொடுக்க போகிறோம். அப்போ தான் வந்துட்டு எடுத்து காட்டும். பாருங்கள், இப்போ வந்துட்டு தனியாகவே காமிக்குதில்ல. இது மாதிரி காட்டுறதுக்கு தான் பிளாக் கலர் யூஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம வந்து கண் வாய் வந்துட்டு நம்ம வரைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி வரைஞ்சதுக்கப்புறம் ஃபைனலாக வந்துட்டு ரெட் கலர் ப்ளஷ் வந்துட்டு 3 பேத்துக்குமே சைடில் குட்டி குட்டியாக வச்சுக்கோங்க. இப்போ ஃபைனலி வந்துட்டு முடிஞ்சிருச்சு. இப்போ கார்னரில் வந்துட்டு நான் கலர் கலராக பெயிண்ட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். நான் வந்துட்டு இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ பண்ணிக்கோங்க. இப்போ கீழே வந்துட்டு ஸ்பேஸ் இருக்குல்ல, அதில் வந்துட்டு நம்ம ஹாப்பி மதர்ஸ் டே அப்படின்ட்டு நம்ம எழுதிக்க போகிறோம். அவ்வளோதான் குட்டீஸ், நம்ம ஈஸியாக வந்துட்டு வேஸ்ட் சீடியை வச்சு மதர்ஸ் டேக்கு கிஃப்ட் பண்ணியாச்சு. நீங்களும் இது மாதிரி பண்ணி உங்கள் அம்மாவை கொடுங்க, ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குட்டீஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.